ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? 2 நாள் நம்ம வீடியோ போடலை, பட் வாட்ஸ்அப்பில் ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு கால்கட்டுற முறைகளில் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் பழைய ஒரு மெத்தட்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கேன், கூடிய விரைவில் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். பட் அதில் எனக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு 4 டிஜிட் நம்பர்ஸு அல்லது 3 டிஜிட்டு, இல்லைன்னா 2 டிஜிட்டு, இல்லைன்னா ஒரு நம்பர். அதாவது ஒரு நம்பர் வரும்போது நமக்கு அது ஃபெயில் அப்படிங்கிறது தான் கணக்கு. 2 நம்பர் வரும்போதும் ஃபெயில் அப்படிங்கிறது தான் கணக்கு. அதே போல் 3 நம்பர் வரும்போது நமக்கு ஒரு நல்ல வின்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 4 டிஜிட் கிட்ட தான் இதோட பெரிய வின்னிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஒரே ஃபார்முலாஸ் இதில் நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு சிறப்பு. இதில் ஒவ்வொன்றும் கால்குலேட்டர் முறையில் நான் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டில் உள்ள டேட்டில் பிரகாரமே அந்த ரிசல்ட்டு, அடுத்தடுத்த ரிசல்ட்டுக்கு அப்படி நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கள் இருந்திருக்கலாம், பட் இருந்தால் அதை எப்படி என்னங்கிறது கொஞ்சம் கமெண்டில் தெரிவிங்க, சரிங்களா? இதில் கால்குலேட்டர் முறை அப்படின்றது பார்ப்போம். இது 475 அடித்ததுக்கப்புறமா நமக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு, ஓகேங்களா? 52, 28 4 டிஜிட்டு. இதில் பாக்ஸ் டைப்பில் 9 மட்டும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 52, 28 பாக்ஸ் டைப்பில் கிடைக்கிது, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்தது 424க்கு அப்புறம் நமக்கு முந்தா நாள் வந்த ரிசல்ட்டு 1475. அது நமக்கு கரெக்டாகவே வந்திருக்கு. நான் கட்டம் போட்டும் காட்டியிருக்கேன், கீழேயும் எழுதியிருக்க ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு என்ன வச்சு தான் நான் எடுக்கிறேன், ஓகேங்களா? மெயினாக ஒவ்வொரு கால்குலேஷனும் எப்படி வருது என்ன அப்படின்றது நல்ல ஒரு கணிப்பு. இதில் என்ன அப்படின்னா, இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறதா அப்படின்னா, சார்ட் மெட்டீரியலையும் பார்த்து எந்த நம்பர் வரும் வராது அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு தான் நம்ம எடுக்கணும். சும்மா அசாதாரணமாக எடுத்துட முடியாது. நிறைய பேர் நினைப்பாங்க சிங்கிள் டிஜிட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் அப்படியும் நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த 424 அப்படி தான் கிடச்சிருக்கு. அதையும் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், 693க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டு 94, 24 4 டிஜிட். அப்படியே ஒரு ஃபார்முலா முறைகளில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அதை சின்ன ரேஸில் விட்டுற மாட்டேன். விரைவில் இது இந்த மாதிரியான ஒரு செட்டு கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வருவேன். அதை எப்படி கொண்டு வருவேன் என்ன அப்படிங்கிறது போக போக இன்னும் அட்வான்டேஜாக கொண்டு வரேன், சரிங்களா? இது 64, 37. இது பாக்ஸ் டைப்பில் 437 மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. 4 டிஜிட் இல்லை, 3 செட்டு மட்டும். எது வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக கான்வெர்ட் பண்ணி நம்ம அடிக்கலாம், ஓகேங்களா? 170க்கு அப்புறம் வந்தது. 170க்கு நம்ம போடலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது. 170க்கு இங்கே இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்து போடும்போது ஒரு ரிசல்ட்டு தள்ளி வந்திருக்கு. அந்த டேட் வரையே கரெக்டாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது என்னோடய கணிப்பு பிரகாரம் இதில் கரெக்டாக 4 டிஜிட்டெல்லாம் வருது. இது 274க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டு. டேட்டு மாற்றி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இல்லை, டேட் மாதிரி போட்டிருப்பேன். ஒவ்வொரு இதையும் மார்க் பண்ணி வச்சுருப்பேன், எந்தெந்த முறைகளில் வருது அப்படின்னு. இது மெயினாக வாட்ஸ்அப்பில் வரவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருவேன். வீடியோவில் நான் எப்படி எடுத்து கொடுக்கணும் அதன்படி தான் போகும் அப்படின்றது மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அதே போல் கண்டிப்பாக நாளைக்கும் டபுள்ஸ் அப்படிங்கிறது நான் உறுதிப்பட இதில் சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு உண்டான மெயினான கணிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு 0வோ அல்லது 6ஓ இல்லாமல் ஆட்டம் இருக்காது. 0 அல்லது 6
இல்லாமல் இருக்காது. ஆனால் நாளைக்கு டபுள்ஸு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் வின்னிங்கே கிடைக்கும். அதில் வந்து எனக்கு மாற்றங்கள் இல்லை. 4 டிஜிட் வேணுங்கிறவங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும், 3 டிஜிட் வேணுங்கிறவங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கும். சரிங்களா? என்னோடய கணிப்பில் நாளைக்கு வந்து 0 அல்லது 6 இது வந்து ஆல் போர்டில் வந்தாலும் வரலாம், வராமையும் போகலாம். என்னோடய கணிப்பில் வந்து நான் எப்படி எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் அதை அப்படியே ப்ளே பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் உண்டு. இதில் வந்து பிரியம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். பிரியம் இல்லாமல் வந்து எனக்கு நாளைக்கு வின்னிங் ஃபுல் வின்னிங் வேணும், இல்லை 4 டிஜிட் வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இது பண்ண கேட்டுறாதீங்க. என்னால் நிச்சயமாக ஃபுல் வின்னிங்ஸ் ஃபார்முலா முறைகளை கண்டிப்பாக எடுத்துருவேன். அதில் மாற்றம் இருக்காது. இந்த தீபாவளிக்கு கான்ஃபிடண்ட்டாக 4 டிஜிட் நிச்சயமாக வின்னிங் உண்டு. எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேண்டாம், விட்டுருங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நன்மை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வேண்டி பாடுபடுறேன். அது வீணாகாது அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.